ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறது ஒரு முக்கியமான அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் மிஷின் எம்ப்ராய்டரிக்கு ஆன்லைன் கிளாஸுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவைப்படும், அதாவது ஒரு எம்ப்ராய்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன திங்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்றத நான் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கிளியராக புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, எல்லோரும் வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து சில பேர்த்து வந்து மிஷின் எம்ப்ராய்டரிக்கு மெட்டீரியல்ஸ் வந்து இல்லை. அதனால் நான் கிளாஸை வந்து கொஞ்சம் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கேன். மார்ச் 12ஆம் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த வீடியோவில் நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுன்றதை உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மார்ச் 12க்குள்ளே சேரணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க ஆன்லைன் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸு. அதாவது வந்து ஒரு திருக்குறள் வந்து இருக்கும். கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. அதோட பொருள் என்ன அப்படின்னா, வாய்ப்பு வர்ற வர, அதாவது அந்த மீன் வர்ற வர கொக்கு வந்து ஒத்த காலில் வந்து வெயிட் பண்ணும். அது கரெக்டாக வந்ததுமே ஒரு செகண்ட் கூட விடாமல் அந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கும் இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. யார் யார் வேணுமோ ஆன்லைன் கிளாஸில் வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மெட்டீரியல்ஸ் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஃப்ரேம் தான் வந்து தேவைப்படும். ஃப்ரேமில் வந்து நம்ம வந்து 14 இன்ச்சு ஃப்ரேம், அது அது கீழே உள்ள எல்லா ஃப்ரேமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 14 இன்ச்சு 16 இன்ச் வரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 18 இன்ச்சு ஃப்ரேம் மட்டும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. 18 இன்ச்சு ஃப்ரேம் யூஸ் பண்ணோன்னா நமக்கு நடுவில் சென்டர் பாயிண்டில் வர எம்ப்ராய்டரியில் கரெக்டாக வந்து போட முடியாது. மேக்ஸிமம் வந்து 14 இன்ச்சு ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து சில்க் த்ரெட் தான் தேவைப்படும். சில்க் த்ரெட்டில் டபுள் பெல், கிங் அந்த பிராண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். ஜிவி அந்த பிராண்டுமே நல்லாயிருக்கும். இதிலே வந்து நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து டபுள் கலர்ஸ் எல்லாம் வந்து வருது. டபுள் கலர், மல்டி கலர்லலாம் வந்து சில்க் த்ரெட் வந்து இருக்குது. இப்போ நான் காட்டுறது வந்து டபுள் கலர் தான். க்ரீனும் ஒயிட்டும் கலர்ந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மல்டி கலர். இதான் வந்து சில்க் த்ரெட்லேயே உள்ள டைப்ஸு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது பேப்பர் கேன்வாஸ். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்பவே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம நார்மல் கேன்வாஸை விட இது ரொம்ப வந்து லேஸாக இருக்கும். நம்ம கையில் லைட்டாக வந்து கிழித்தோம் அப்படின்னாலே வேகமாக இதாயிரும். இது வந்து நம்ம வந்து லேஸான கிளாத்லாம் இருக்கு இல்லையா, அது கீழே வந்து நம்ம வச்சுட்டு அது மேலே வந்து எம்ப்ராய்ட் போடுற மாதிரி இருக்கும். துணி கடியில் வச்சுக்கணும் இந்த பேப்பர் கேன்வாஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறது பாபின் கேஸு. இந்த பாபின் வந்து ஹயா அப்படின்ற பிராண்ட் வந்து நல்லாயிருக்கும். பாபின்லையுமே வந்து நீங்கள் த்ரெட்டு வந்து சுற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து மாட்டிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து பார்க்குறது பாபின் வைண்டர். அதாவது இந்த பாபினில் வந்து நூல் சுற்றுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி பாபின் மாட்டிட்டு நம்ம வந்து நூல் வந்து சுற்றிக்கலாம். அதாவது நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க பேசிக் கிளாஸில் என்னென்னலாம் இருக்கும்னா, பேசிக் கிளாஸில் நீங்கள் மிஷினை எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து போடுற வரை வந்து உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து இருக்கும். அட்வான்ஸு கிளாஸில் பார்த்தீங்கன்னா 3D எம்ப்ராய்டரி, நெட்ஒர்க்கு, கட் ஒர்க்கு டிசைன்ஸு, ஹேங்கிங்ஸு, 3Dலே என்னென்ன வருமோ அது எல்லாமே இருக்கும். இப்போ வந்து பார்க்குறது கோல்டு கலர் ஜரி த்ரெட்டு தான். கோல்டு, சில்வர், டல் கோல்டு, இந்த மாதிரி வந்து ஜரி கோன் த்ரெட்லேயே நிறையா வந்து கலர்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து சுமிலான் அந்த பிராண்ட் வந்து நல்லாயிருக்கும். அதிலே போட்டிருக்கும் பாருங்கள், சுப்பீரியர் குவாலிட்டின்னு. இந்த மாதிரி ஜரி த்ரெட் வச்சுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா வந்து டிசைன்ஸ் வந்து கோல்டன் கலரில், சில்வர் கலரில் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த பாபினுக்கு சுற்றுற த்ரெட் வந்து இதுதான் பாபின் கொடுக்குறது. இந்த பாபின் த்ரெட் வந்து எப்படி இருக்கும்னா, ரொம்ப வந்து லேஸாக இருக்கும். நம்ம எம்ப்ராய்ட் போடும்போது சாஃப்டாக வரணுன்றதுக்காண்டியே இந்த பாபின் கோன் த்ரெட் வந்து இருக்கும். நம்ம நார்மல் த்ரெட்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. தனியாக இதுக்குன்னே பாபின் கோன் த்ரெட் அப்படின்னு கேட்டு வாங்கணும்.
நெக்ஸ்ட்டு வந்து நார்மல் கேன்வாஸ் தான். நம்ம வந்து ப்ளவுஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த கேன்வாஸ் தான். இது வந்து எதுக்குன்னா, நம்ம நெக்கு வந்து ஏதாவது வந்து ட்ரேஸ் பண்ணி, அதன் மூலியமா போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது கார்பன் ஷீட் தான். நம்ம ட்ரேஸ் பண்ண டிசைனை வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ட்ரேசிங் பேப்பரும் கார்பன் ஷீட்டும் வந்து யூஸ் ஆகும். இப்போ நான் வந்து விரித்து காட்டுறது ட்ரேசிங் பேப்பர். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டிசைன் போட்டது வந்து காமிச்சிருப்பேன் இல்லையா? அது வந்து இந்த ட்ரேசிங்கில் தான் எடுத்தது. இப்படி தான் வந்து ட்ரேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து பேசிக் கிளாஸில் நான் எப்படி வந்து ட்ரேசிங் பண்ணுறேன் எல்லாமே வந்து கிளியராக வந்து சொல்லிக் கொடுப்பேன். இது வந்து கார்பன் ஷீட்டு. கார்பன் ஷீட்லேயே ஒயிட் இருக்குது, கொஞ்சம் எல்லோ கலர் இருக்குது, பிளாக் இருக்குது, ப்ளூ இருக்குது. நீங்கள் வந்து டார்க்கான இதுக்கெல்லாம் லைட் கலர் கார்பன் ஷீட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸ்கேல் வந்து நம்ம நார்மலாக வந்து ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் போடுறோம், அதில் வந்து செக்குடு டிசைன் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம என்னென்ன யூஸ் பண்ணணுமோ அதில் வந்து ஸ்கேலில் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் உள்ள ஸ்கேல் தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த ஸ்கேல் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரவுண்ட் ஷேப்பு, இந்த ஹெக்ஸாகான், பென்டகான் இந்த ஷேப்லாம் நம்ம ஏதாவது டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ் மார்க்கர். ஒயிட்டில் வந்து கிளாஸ் மார்க்கரும் பென்சிலும் தான். இதுவுமே நமக்கு வந்து ட்ரேஸ் பண்ண தான் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு இந்த ஆர்கனைசர் பாக்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். நம்ம இதில் வந்து குட்டி குட்டி திங்ஸ் எல்லாமே வந்து போட்டு வச்சுக்கலாம். இந்த மார்க்கிங் சாக், ஷார்ப்னர் எல்லாமே நான் போட்டு வச்சுருக்கேன். ஒரே பாக்ஸில் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். த்ரெட் எல்லாமே நம்ம இதிலே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு ஈஸியாக வந்து ஒரே பாக்ஸ்லேயே எல்லாம் இருக்கும். இது வந்து நம்ம எம்ப்ராய்டரி வந்து தப்பாக போட்டோம் அப்படின்னா பிரித்து விட்றதுக்காண்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நான் எமர்ஜென்சி ஒர்க் ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்காண்டி வந்து பாபின் வந்து முன்னாடியே நான் ஒரு 4 பீஸ் வந்து சுற்றி வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் வந்து நீடில்லே 3 பிராண்ட் வந்து இருக்குது. இந்த 3 பிராண்டுமே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் வந்து டோயோ, நெக்ஸ்ட் வந்து கிராஸ் பெக்கட், அதுக்கப்புறம் வந்து 3ஆவதாக உள்ளது பெசல்ஸ் அப்படின்றது. இதில் எல்லாமே வந்து 14 சைஸு, 16 சைஸு எல்லாமே வச்சுருக்கேன். நீடில் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். அதில் வந்து பிராண்டடாக வாங்கிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பெரிய சில்வர் இது பார்த்தோம் இல்லையா? அதுலேயே வந்து இப்போ சின்ன சைஸ்லேயுமே வருது. அதாவது சில்க் த்ரெட் அளவுக்கு வந்து வருது. அதிலே கோல்டு, சில்வர் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணியும் வச்சுக்கலாம். நீட்டாக இருக்கும். நமக்கு வேணுன்றதை ஈஸியாக இந்த ஒரு பாக்ஸ்லேயே வந்து எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸ் வந்து நான் மிஷின் மேலே ஒரு சைடில் வந்து வச்சுப்பேன். ஈஸியாக வந்து எதனாலும் தேவைப்பட்டால் சின்ன திங்ஸ்லாம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பால் செயின், ஸ்டோன் செயின் அந்த மாதிரி தான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். அட்வான்ஸ்டு கிளாஸ்லலாம் அதிகமாக வந்து பால் செயின், ஸ்டோன் செயின் அதை பற்றி தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கொடுப்பேன். அது வந்து நமக்கு முக்கியமாக தேவைப்படும். இது பாருங்கள், வெறும் வந்து பாசி மட்டும் உள்ள செயின், பேர்ல் மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து எம்ப்ராய்ட் போட்டுட்டு நம்ம வந்து எதாவது ஸ்டோன் போட்டு ஒட்டுறதுக்கு ஃபெவிக்ரில் க்ளூ வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 சிசர், பெரிய சிசரில் ஒன்று, சின்ன சிசர் ஒன்று. அடுத்து வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டை வச்சு என்னென்ன பண்ணலான்னு அட்வான்ஸு கிளாஸில் வந்து சொல்லிக் கொடுப்பேன், அதில் ஜாயின் பண்ணவங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து கட்டர், ஸ்க்ரூ வந்து கண்டிப்பாக தேவைப்படும் நம்ம மிஷினில் வந்து நீடில், பிளேட் எது மாத்திரா இருந்தாலும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைக்கா மிரர். நான் ஏற்கனவே வந்து கண்ணாடி ஒர்க்கெல்லாம் போட்டு காமிச்சிருப்பேன். அதிலே வந்து என்னென்னு சொல்லி கொடுப்பேன். மைக்கா மிரர் பார்த்திங்கன்னா வளைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து இப்போ நார்மல் மிரர், ஒரிஜினல் மிரர். அது பின்னாடி வந்து க்ரீன் கலரில் இருக்கும். இதிலே வந்து நிறைய ஷேப்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நான் காட்டுறது வந்து ஸ்கொயர் ஷேப்பு. இந்த மாதிரி நிறையா ஷேப்ஸ் உள்ளது வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பைப்பிங் த்ரெட் தான். பைப்பிங் த்ரெட் வச்சு வந்து ஆரி ஒர்க்கில் வந்து நெக்லைனில் வந்து லோடிங் ஸ்டிச் போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரியே நம்ம வந்து மிஷின்லேயுமே வந்து போடலாம். அதுவுமே வந்து கிளாஸஸில் வந்து சொல்லிக் கொடுப்பேன்.
நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதுதான் ரிப்பன் எம்ப்ராய்ட்ரி. ரிப்பன் எம்ப்ராய்ட்ரிக்கு ரிப்பன் வந்து தேவைப்படும். இதுக்கு வந்து சாட்டன் ரிப்பன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வந்து ஷைனிங்கான ரிப்பன் வந்து இருக்குது. அதை வச்சும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரிப்பன் எம்ப்ராய்ட்ரி எல்லாமே வந்து அட்வான்ஸு கிளாஸில் வந்து சொல்லி கொடுப்பேன். இது வந்து ஆர்கான்ஸா ரிப்பன், ரொம்பவே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து மெட்டாலிக் த்ரெட்டு. இந்த மெட்டாலிக் த்ரெட் வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து மேக்ஸிமம் வந்து தெரிஞ்சிருக்காது. இது வந்து மிஷின் எம்ப்ராய்ட்ரிலையுமே வந்து யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணலாம், எதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலான்றதை வந்து கிளாஸஸில் வந்து சொல்லி கொடுப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கிளிட்டர் த்ரெட்டு. இது வந்து இப்போ கொஞ்சம் வந்து ட்ரெண்டிங்காக வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும், எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து கோல்டன் கலர் கோடு த்ரெட்டு. இந்த மாதிரி வந்து இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஜர்தோசி மாதிரியே இருக்கும். இதை வச்சு நம்ம வந்து ஜர்தோசி மாதிரியே லுக் இருக்க மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணலாம். அதுவுமே நான் கிளாஸஸில் வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு எல்லாம் கிளியராக வந்து சொல்லி கொடுப்பேன். இப்போ வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது ஃப்ரேம் தான், கோல்டன் ஃப்ரேம். இந்த கோல்டன் ஃப்ரேம்லேயுமே நிறையா ஷேப்ஸ் வந்து இருக்குது. ரவுண்டு, ஸ்கொயர், ஃப்ளவர் ஷேப், லீஃப், கண் மாதிரி ஐ ஷேப்பில் உள்ளது, அது மாதிரி நிறையா ஷேப்ஸ் வந்து இருக்குது. இதுலேயுமே டிசைன்ஸ் எல்லாம் வந்து நிறையா நம்ம மேக் பண்ணலாம். இதுதான் உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பு, இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து எப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்னு தெரியாது. அதனால் வந்து மார்ச் 12க்குள்ளே சேரணுன்றவங்க ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்பர் வந்து ஓடுது பாருங்கள், அதில் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக பார்க்குறது வந்து சால்ட்ரிங் அயன். இது வந்து கட் ஒர்க்குக்கு வந்து யூஸ் பண்ணணும். இதுவுமே வந்து அட்வான்ஸ்டு கிளாஸில் வந்து நான் சொல்லிக் கொடுப்பேன், இது எப்படி யூஸ் பண்ணணும், இதெல்லாம் இது பண்ணலான்ட்டு. இதுதான் மிஷின் எம்ப்ராய்டரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.